அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது அரசியல் பேசுவோம் என்கிற நிகழ்ச்சிக்கு தினவேல் தொலைக்காட்சி சார்பாக 2 சிறப்பு விருந்தினர்களை இன்று அழைத்திருக்கின்றோம். இன்றைய நேர்காணலின் தலைப்பு அரசியல் சூழல் எவ்வாறு இருக்கிறது. இந்த நேர்காணலில் நம்மோடு உரையாட இருப்பவர் மனித உரிமை போராளி, உலகம் முழுவதும் மனித உரிமை சம்பந்தமாக சர்வதேச அளவில் பல விழாக்களை நடத்தி சமூகத்திற்கு பயனுள்ள மனிதராக வாழும் திரு ராமசுப்ரமணியம் அவர்களை நாம் இன்று வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். அடுத்ததாக நம்முடைய உரையாட இருக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர், பல்வேறு மாணவர்களை உருவாக்கி திறமைசாலிகளை இந்த சமூகத்திற்கு தந்திருக்கின்ற திரு கோபால்சாமி ஆசிரியர் அவர்கள். வணக்கம். 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 இருவரிடையே இன்றைய நிகழ்வு நேர்காணலில் தினவேல் தொலைக்காட்சி இன்றைய அரசியல் சூழல் குறித்து காரசாரமான விவாதத்தை நேர்காணல் மூலமாக மக்களுக்கு தர இருக்கிறது. தொடருங்கள், நாம் தூரம் பயணிப்போம். ஐயா, நீங்க எத்தனை வருஷமா ஆசிரியர் பணியில் இருந்தீங்க? 23 வருஷங்கள். நீங்க ஐயா? நான் அந்த மனித உரிமை அமைப்புல பல இதை பண்ணிக்கிட்டு 45 வருஷமா இருக்கிறேன். பல்வேறு அரசு துறைகள்ல நீங்க 17 துறையில நான் வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்த அனுபவம் இருக்கு. மனித உரிமை சம்பந்தமான பல்வேறு பணிகள் நீங்க செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டோட அரசியல், இந்திய அளவுல அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் ஐக்கிய நாட்டு சபையில இந்த அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களுக்கு பணி செய்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதன் பேரில் தான் இந்த கட்சிகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அதை தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மனித உரிமை அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி ஐக்கிய நாட்டு சபையில் அதுக்கு ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஐயா, அரசியல் இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தனக்கென்று ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அரசியல் கட்சிகளுக்கு என்ன வேலை? அதாவது அரசியல் என்பது மக்களுக்கு நல்வழி காட்டி செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது இருக்கிற அரசியல் மக்களுக்கும் நல்லது செய்யாமலும் அவர்களும் தீய வழியில் சென்று உலக நடவடிக்கைகளில் அரசியல் ஒரு சாக்கடை மாதிரி இருக்குது. அரசியல் சார் சொல்கிறாரு. அப்போ எல்லாருமே அது ஒரு சாக்கடை என்று ஒதுங்கி சென்றால் அரசியலில் இன்னைக்கு அதை தூய்மைப்படுத்துகின்ற வேலையை யார் செய்கிறது? நம்மளை மாதிரி மனித உரிமை போராளிகள், நுகர்வு உரிமை போராளிகள் இதை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டு அந்த அரசியல் செய்யாததை எதை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்காக முனைப்படும் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். அரசியலில் இளைஞர்களுடைய பங்கு எப்படி சார் இருக்கு? அதாவது இப்போ உள்ள சூழ்நிலையில் அரசியல் பள்ளி மாணவர்களுக்கு வகுப்பு தோறும், அதாவது வாரம் இருமுறை நீதி போதனை வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது மாணவர்கள் நல்ல முறையில் செயல்பட்டு இருந்தாங்க, அரசியல்வாதிகள் சிந்திக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அந்த வகுப்பு நடைபெறாதனால பாதை அரசியல் என்பது வேறு வழி போய்விட்டது. பள்ளிக்கல்வித்துறை இன்னைக்கு அரசியல் சம்பந்தமான பாடங்கள்லாம் எடுக்க சொல்லி சொல்றதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இப்போ என்னென்னா பள்ளி அப்படின்னு எழுதும் குழு இருக்கணும். அந்த குழு இல்லை, கல்லூரியிலையோ மேல்நிலைப்பள்ளியிலோ ஒரு குழு இருக்கணும். அது இந்த மனித உரிமை போராளிகள், நுகர்வு உரிமை போராளிகள் குழு அமைக்கணும். அப்போ தான் அந்த பள்ளியினுடைய தரம் எப்படி இருக்குது, மாணவருடைய நிலை எப்படி இருக்குது, அந்த விழிப்புணர்வு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முகாம்கள் நிறைய நடத்தணும் அப்படிங்கிறனுடைய கருத்தாகும். அரசியல் சுரம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்போயெல்லாம் வருது? அந்த காய்ச்சல் அரசியல் கட்சிகளுக்கு வருது இல்லையா? அது தேர்தல் நேரத்தில் மட்டும் அந்த அரசியல் கட்சியை, பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ, அன்னைக்கு தான் அந்த பேரே சொல்கிறாங்க. அதுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களும் மறந்துடுறாங்க, மக்களை யாரும் பார்க்குறதில்ல. எம்பி ஆனோ எம்எல்ஏ ஆனோ யாரும் மக்களை சந்திக்கிறது இல்லை. ஏதோ விழானா வராங்க, நான் 2 சட்டியை கொடுத்தேன், பொட்டியை கொடுத்தேன்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். இலவசங்களை பற்றி அரசியல் கட்சிகள் நிறைய அறிவிப்புகள் கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன வேலை தான் செஞ்சுட்டு இருக்கு? தேர்தல் அந்த இலவசம் அரசியல் கட்சி கொடுக்கறதுனால மக்களுடைய செயல்பாடு குறைந்து, உழைப்பு குறைவு. அது என்னன்னா, அந்த அரசியல் கட்சி என்ன கொடுக்கு அதை பெறுவதற்கு இவங்க தன்னுடைய
பணிகள் என்னென்ன செய்யணுங்க மக்களுக்கும் விட்டுதாங்க. அரசியல்வாதி என்ன தீய வழியில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அதையும் அவர் செய்கிறனால அது